நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டாகிறது. அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் திரண்டு விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு அமைதி பேரணி நடத்தப்படும் என தேமுதிக தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் தடையையும் மீறி தற்போது பேரணியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து அவ்வப்போது கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய நினைவு நாள் இன்னைக்கு, இதற்காக அங்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? தொடர்ந்து தற்போது அமைதி பேரணி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அங்க போக்குவரத்து உள்ளிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது இந்த பேரணி நினைவிடத்தை நெருங்கி இருக்கிறது. இன்னொரு 5 நிமிடத்திற்குள்ளாக இந்த பேரணி நிறைவு பெறும். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையிலே சுமார் ஒரு 3000 முதல் 5000 பேர் இந்த பேரணியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கைகளில் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான பேனர்களை கையில் ஏந்தியபடி தொடர்ந்து கேப்டன் கேப்டன் என முழங்கி அவர்கள் இந்த பேரணியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது பாடல் போடப்பட்டு அவர்கள் ஆட்டம் பாட்டத்தோடு செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் தற்போது இருக்கின்றது. குறிப்பாக சமீபத்தில் மிகவும் பிரபலமான நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற அந்த பாடல் தற்போது தொடர்ச்சியாக போடப்பட்டு அதற்கு தொடர்ந்து உற்சாகம் மிகுதியிலே இங்க இருக்கக்கூடிய கேப்டனுடைய ரசிகர்கள், அதே போல தேமுதிகவினுடைய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்திலே அவர்கள் அந்த பாடலை லைத்தபடியும் அதே நேரத்தில் தங்களுடைய தலைவரை இழந்து விட்டோமே என்ற சோகத்தோடும் ஒருங்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தடையை மீறி செல்லக்கூடிய இந்த பேரணி தற்போது நினைவிடத்தை எட்டி இருக்கின்றது. இன்னொரு 5 நிமிடத்திற்குள்ளாக இந்த பேரணி முழுமையாக நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு 200 மீட்டர் தூரம் மட்டுமே இருக்கின்றது. முதல் வரிசையிலே பிரேமலதா விஜயகாந்த், அதே போல அவருடன் அவரது மகன் விஜய பிரபாகரன், அவரது மைத்துனர் சுதீஷ் உள்ளிட்டோர் முதல் வரிசையிலே செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்தை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் என அனைத்தும் சந்துகளிலே வீதி ஓரமாகவும் வரிசை கட்டி நிற்பதை இங்கே பார்க்க முடிகின்றது. காரணம், இந்த பேரணி ஒரு திட்டமிட்ட பேரணியாக இல்லாமல் தடையை மீறி நடைபெறக்கூடிய பேரணியாக இருக்கக்கூடிய காரணத்தால் போக்குவரத்து மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. இந்த நேரத்தில் இந்த பகுதி வழியாக வந்த பொதுமக்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஒரு திட்டமிடலோடு நடைபெற்றிருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. காவல்துறைக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக அப்பாவியாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். குறைந்தது ஒரு 20 அல்லது 25 நிமிடங்களாக அவர்கள் சாலையில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய அந்த கவனக்குறைவு அல்லது தவறு இதன் காரணமாக அந்த வழியாக செல்லக்கூடிய அப்பாவி மக்கள் அவர்கள் சாலையிலே போக்குவரத்திலே நெரிசலிலே சிக்கி தவிக்கக்கூடியதை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கின்றது. காரணம், அவர்கள் வசைபாடிக்கொண்டே செல்கிறார்கள். எதுக்கு எங்களை பிடிச்சி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க? எவ்வளவு நேரமா நிறுத்தி வைப்பீங்க? ஏன் எங்களை இந்த வழியா போக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாகன ஓட்டிகள் காவல்துறையினரிடமும் அங்கு நிற்கக்கூடிய அந்த பாதுகாவலரிடமும் சண்டை போடுகிறார்கள். ஆனாலும் பேரணி சென்றால்தான் உங்களை அனுப்ப முடியும் என்று சொல்லி அவர்களை அந்த குறுக்கு சந்துகளிலிருந்து, அதாவது அரும்பாக்கம் ஒட்டிய பகுதிகளிலிருந்து பல்வேறு குறுக்கு தெருக்கள் இருக்கிறது, அந்த உள்ளே இருந்து வெளியில் வந்துதான் இந்த 100 அடி சாலையில் எட்ட முடியும். எனவே அந்த இடத்தில் கடும் வாக்குவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணி நகர்ந்து செல்ல செல்ல பின்புறம், அந்த பேரணிக்கு பின்புறம் இடம் காலியாகிறது. எனவே அதன் பிறகு அவர்கள் செல்வதற்கு தற்போது ஒவ்வொரு சந்துகளிலிருந்தும் அவர்களை செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள்.